அனைவருக்கும் வணக்கம். இன்று நீ தொடங்கினாலே போதும், நாளை உன்னால் வரலாறு படைக்க முடியும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற பாரதிய சாட்சி அதிநியம் 2023 டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு 56 to 93. அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது 69. அட்மிஷன் ஆஃப் எக்ஸிகியூஷன் பை பார்ட்டி டு அட்டஸ்டட் டாக்குமெண்ட். சான்றொப்பமிடப்பட்ட ஒரு பத்திரத்தை இந்த ஆவணத்தை தயாரித்தாரோ அவரை ஏற்றுக்கொள்ளுதல், அவரை அட்மிட் பண்ணுகிறார். அப்படி என்றால் இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், த அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்டி டு அன் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் ஆஃப் இட்ஸ் எக்ஸிகியூஷன் பை ஹிம்செல்ஃப் shall be sufficient proof of its execution as against him, though it be a document required by law to be attested. இப்போ பாருங்க என்ன சொல்லுது. இப்போ இந்த ஆவணம் ஒன்று இருக்கின்றது. இந்த ஆவணமானது சட்டத்தின்படி இங்கே சாட்சியானவர் கையொப்பமிடப்பட வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு ஆவணம். அவ்வாறு இருப்பினும் இவர் தான் யாரே இந்த ஆவணத்தை எழுதி கொடுத்து கையெழுத்தெல்லாம் போட்டார். இப்போ இதில் ஒரு டிஸ்பியூட் வருகிறது. எதிர்த்தரப்பு என்ன பண்ணார், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு தொடுக்கின்ற போது அங்கே இவர் விட்னஸாக இங்கே விட்னஸ் பாக்ஸில் வருகிறார். வந்த பிறகு இந்த ஆவணத்தை நீதிமன்றத்தில் காட்டுகிறார்கள். இந்த ஆவணம் யார் எழுதியது என்று. நான் தான் எழுதி கொடுத்தேன் என்று இவரே அதை ஏற்றுக்கொள்கிறார், அட்மிட் செய்து கொள்கிறார் என்று சொன்னால், இப்போ இந்த சாட்சி கையொப்பம் எதிர்த்தரப்பு சொல்றார், இல்லைங்கம்மா அது சட்டப்படி ஒரு சாட்சி கையொப்பப்பட வேண்டும் என்று இருக்குதுங்க, அதனால் இவர் ஏற்றுக்கொண்டா கூட அதை மெய்ப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. அப்படி இருந்தால் கூட இவரே நீதிமன்றத்தில் நான் தான் எழுதினேன், நான் தான் கையெழுத்து போட்டேன் என்று அவரே ஏற்றுக்கொண்டால் அதை இவருக்கு எதிராக இந்த ஆவணம் மெய்ப்பிக்கிறதாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லதான் 69. இதற்கு தொடர்புடைய 2 கேஸஸ் மட்டும் பார்ப்போம். என்னவென்றால், அர்ஜுன் சாகு வர்சஸ் கலைராத், இந்தியன் லா ரிப்போர்ட் 1922 வால்யூம் 2 பார்ட்னா பேஜ் நம்பர் 317. இதுதான் சொல்கிறாங்க, அட்மிஷன் ஆஃப் எக்ஸிகியூஷன் இஸ் பைண்டிங் அகெயின்ஸ்ட் த எக்ஸிக்யூட்டன்ட் ஒன்லி அண்ட் நாட் அதர்ஸ். இப்போ நம்ம பார்த்தல அந்த ஆவணத்தை, இப்போ இந்த ஆவணம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஆவணத்தை ஏற்றுக்கொள்வது என்பது யார்? எல்லாரும் ஏற்றுக்கலாமா சார்? ஆமாம் சார் நான் எழுதுறேன், நீ எழுதலாமா? இல்லை, யார் இவர் எழுதார்ல இவருக்கு மட்டும்தான் அது கட்டுப்படுத்தும், இவரை தான் கட்டுப்படுத்தும் பைண்டிங். மற்ற யாரையும் அது கட்டுப்படுத்தாது. உதாரணம் சொல்லணும்னா, இப்போ கன்ஃபெஷன் சொல்கிறல, கிரிமினல் கேஸில் கன்ஃபெஷன் சொல்லுவோம். கன்ஃபெஷன் யார் கொடுக்க முடியும்? அதை குற்றம் செய்கிறதா கூட இல்லை சார் நான் குற்றமே செய்யாதுவேன், நான் தான் அப்படின்ற மாதிரி நான் செய்து ஒத்த முடியும். அப்போது கன்ஃபெஷன் யார் குற்றம் செய்தாலும் அது மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் என்பது இவரை தான் கட்டுப்படுத்துவதை தவிர மற்றவரை கட்டுப்படுத்தாது. சரி, அடுத்த ஒரு கேஸு, பினாய் பூஷன் வர்சஸ் தைரேந்திர நாத் தே, ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1924 கல்கத்தா பேஜ் நம்பர் 415. இது என்ன சொல்லுதுன்னா, when the execution is admitted and the attestation on the bond as required by law is denied, the attestation must be strictly proved. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஆவணத்தை எழுதி கொடுத்த இவர் தான் எக்ஸிக்யூட்டன்ல, இதை அவர் ஆமாங்க நான் தான் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இதில் சாட்சி கையொப்பம் இட்டவர் அவர் என்ன பண்ணாரு, நான் கையெழுத்து போடலைங்க, இதில் அவர் எழுதி கொடுத்து ஒத்துக்கிட்டோம், ஆனால் நான் கையெழுத்து போடவில்லை என்று அப்படி சொல்லிவிட்டால் கண்டிப்பாக இந்த சாட்சியினுடைய கையெழுத்தை நம்ம ஸ்ட்ரிக்ட்லி ப்ரூவ்டு, அவர் தான் கையெழுத்து செய்தார் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபித்தல் வேண்டும், கண்டிப்பாக நிரூபித்தல் வேண்டும் என்று சொல்லுதான் அந்த வழக்கு. இப்போ இது தொடர்புடைய மற்ற சட்டங்களில் என்னென்ன பிரிவுகள் இருக்கு பார்ப்போம். பாரதிய சாட்சி அதிநியம் 2023 செக்ஷன் 2 சப்ஷன் 1D டாக்குமெண்ட் ஆவணம் என்றால் என்ன சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 53 ஃபேக்ட் அட்மிட்டட் நீட் நாட் பி ப்ரூவ்டு, ஆல்ரெடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 58 இருந்தது. சரி, பாரதிய நியாய சன்னிதா 2023 செக்ஷன் 2 சப்ஷன் 8 டாக்குமெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கும். இவ்வாறு நாம் எந்த பிரிவை படித்தாலும் தொடர்புடைய
அந்த கேஸ் லாஸையும் பிரிவுகளையும் இதையெல்லாம் படிக்கின்ற போது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.